உங்களால ஒரு 10 புஷப் போட முடியுமா? இல்ல புஷப்பாவது போட முடியுமா? அப்படி புஷப் போட தெரியலன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ முடியும் போது நீங்க புஷப் எப்படி கரெக்ட் ஃபார்ம்ல போடணும்னு தெரிஞ்சுக்கிறீங்க. நான் புஷப் போடும்போது எனக்கு கரெக்ட் ஃபார்ம்ல போட தெரியாது. ஆனா 5 போட்டு 20 கவுண்ட் பண்ணுவேன். ஆனா நம்ம எல்லாரும் பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னு தெரியுமா? புஷப் தப்பா போடுறது. அதுல நம்ம பண்ற மிஸ்டேக் என்னன்னு தெரியுமா? பேக் பனானா மாதிரி தெரியுது. இன்னொன்னு எல்போஸ் தப்பா வைக்கிறது, ஹாஃப் புஷ்அப் போறது. புஷ்அப் ஒரு ஸ்மால் எக்ஸசைஸ் மாதிரி தான் தெரியும். ஆனா அது எவ்வளவு பவர்ஃபுல்னு உங்களுக்கு தெரியுமா? புஷ்அப் பண்ணா என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரணும் உங்களுக்கு தெரியுமா? செஸ்ட் ஒர்க் ஆகும், ஷோல்டர் ஒர்க் ஆகும், ட்ரைசெப்ஸ் ஒர்க் ஆகும், கோர் டைட் ஆகும். அதாவது ஒரே எக்ஸசைஸ்ல ஃபுல் அப்பர் பாடியும் ட்ரெயின் ஆகும். புஷ்அப்லயே 3 லெவல் இருக்கு. ஒன்னு பிகினர்ஸ், இன்னொன்னு இன்டர்மீடியட், இன்னொன்னு அட்வான்ஸ் லெவல்ல. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பிகினர்ஸ் எப்படி புஷ்அப் பண்ணணும் பார்க்கலாம். நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீ புஷ்அப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். முதல்ல ஸ்கிரீன்ல காட்டுற பொசிஷனுக்கு வந்துருங்க. முதல்ல உங்க கையை டி ஷேப்ல அகலமா வைக்காம ஷோல்டருக்கு நேரா கையை ரெண்டு வச்சு ஆரமா இருக்கிற இமேஜை கரெக்டா அந்த மாதிரி வைக்கணும். அதுக்கப்புறம் மெதுவா உங்க செஸ்ட் தர அளவு கீழே விட்டுற மாதிரி ஆல்மோஸ்ட் கொண்டு வாங்க. அப்படியே உங்க செஸ்ட் கீழே டச் ஆகிறதுக்கு முன்னாடியே மேல கொண்டு வந்துருங்க. இதை நீங்க 15 தடவை ரிப்பீட் பண்ணணும். அப்புறம் ஒரு நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு திரும்பி ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது நீங்க 3 செட் 15 ரெப்ஸ் பண்ணணும். என்னைக்கு இது உங்களுக்கு ஈஸியா பண்ண தோணுதோ அன்னையில இருந்து நீங்க நார்மல் புஷ்அப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நார்மல் புஷ்அப் இது இன்டர்மீடியட் லெவல் 2. வீடியோல தெரியற மாதிரி உங்க கால்கள், உங்க பாடி, உங்க கைகள் கரெக்டா வச்சுக்கோங்க. முக்கியமா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், புஷ்அப்பை வேகமா பண்ணக்கூடாது. அப்புறம் நீங்க பொறுமையா தான் பண்ணணும். அப்புறம் இந்த புஷ்அப்பை நீங்க ஈஸியா பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நீங்க லெவல் 3 வந்துடலாம். லெவல் 3ல என்னன்னா டிக்ளைன் புஷ்அப், டைமண்ட் புஷ்அப், டெம்போ புஷ்அப், இதெல்லாம் அட்வான்ஸ் லெவல்ல இருக்க புஷ்அப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது ஸ்டார்டிங்ல ஈஸில இருந்து டேஸ் போக போக உங்க புஷ்அப் லெவலையும் அப்கிரேட் பண்ணிட்டே போகணும். அண்ட் உங்க ரெப்ஸையும் அதிகரிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு உங்களால 20 புஷ்அப் தான் எடுக்க முடியும்னா அப்போ 25 அடுத்த தடவை ட்ரை பண்ணுங்க. அதுக்கடுத்து 30 போட ட்ரை பண்ணுங்க. அடுத்து நம்பர் 2 பைக் புஷ்அப். என்னடா பைக் புஷ்அப்னு கேட்டீங்கன்னா சொல்றேன் நம்பர்களே, இது பிகினர்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இன்க்ளைன் பைக் புஷ்அப். ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுல சோபா இல்லைன்னா பெட் அந்த எட்ஜ்ல உங்க கையை வைங்க. கால் வந்து உங்க தரையில ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ஹிப் வந்து வி ஷேப்ல மேல தூக்கி இருக்கணும். இப்ப ஸ்லோவா உங்க தலைய சோபா பக்கம் கீழே கொண்டு வாங்க. அப்புறம் ஸ்ட்ராங்கா புஷ் பண்ணி மேல கொண்டு வாங்க. இதை நீங்க 3 செட் 10 ரெப்ஸ் பண்ணணும். அப்படி டெய்லி நீங்க இது பண்ணிக்கிட்டே ஈஸியா இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து பைக் புஷ்அப் பண்ணணும். இந்த பைக் புஷ்அப் எப்படி பண்ணணும் நம்பர்களே, உங்க 2 கையும் தரையில வச்சு உங்க ஹிப்பை மேல கொண்டு வாங்க. அதாவது வி ஷேப்ல. அப்புறம் மெதுவா உங்க தலையை தரப்பக்கம் கொண்டு வாங்க. அப்புறம் மெதுவா ஸ்ட்ராங்கா மேலே வாங்க. இதை நீங்க டெய்லியும் 3 செட் 12 ரெப்ஸ் பண்ணணும் டெய்லியும். அப்படி என்னைக்கு இது உங்களுக்கு ரொம்ப பண்ண ஈஸியா தோணுதோ அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து நீங்க எலிவேட்டட் பைக் புஷ்அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது அட்வான்ஸ் லெவல் இதுவும். பட் மறந்துடாதீங்க, ஸ்டார்டிங்ல உங்களால ரெப்ஸ் கம்மியா பண்ண தோணுச்சுன்னா அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து ஸ்கவுட்டிங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உங்க ரெப்ஸ் கொஞ்சம் டைட் ஆகும். அடுத்து நம்பர் 3 சேர் டிப்ஸ். புஷ்அப் டேல ட்ரைசெப் சைஸை பெஸ்ட் பண்ண பெஸ்ட் எக்ஸசைஸ் தான் சேர் டிப்ஸ். ஆர்ம்ஸை இன்க்ரீஸ் பண்ண ட்ரைசெப் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க இந்த எக்ஸசைஸை ஸ்கிப் பண்ணக்கூடாது. அப்படி நீங்க ஒரு பிகினரா இருந்தா பெண்ட் நீ சேர் புஷ்அப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான சேர் எடுத்துக்கோங்க. சேர் அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகக்கூடாது. அப்புறம் உங்க 2 கையும் வீடியோல தெரியுற மாதிரி அந்த சேர்ல வச்சுக்கோங்க. காலை வந்து ஸ்ட்ரெயிட்டா இல்லாம அப்புறம் உங்க காலை பெண்ட் பண்ணி வீடியோல தெரியுற மாதிரி பண்ணுங்க. இது உங்களுக்கு பண்றப்ப டெய்லி ஈஸியா இருந்துச்சுன்னா அப்புறம் நீங்க அடுத்து செய்ய போயிற எக்ஸசைஸ் தான் ஸ்ட்ரெயிட் லெக் சேர் டிப்ஸ். முன்னாடி பார்த்த எக்ஸசைஸ் மாதிரி தான், ஆனா இந்த தடவை காலை வந்து ஸ்ட்ரெயிட்டா வச்சு புஷ்அப் போடணும். அப்புறம் நீங்க இதை 3 செட் 12 15 ரெப்ஸ் பண்ணணும். எப்ப இந்த எக்ஸசைஸ் ஈஸியா பண்ண தோணுதோ அப்ப இருந்து அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து வெயிட் சேர் டிப்ஸ் பண்ணணும். ஒண்ணுமில்ல நம்பர்களே, ஒரு பேக்ல வந்து புக்கை வச்சுக்கிட்டு அதை உங்க மடியில வச்சுட்டு நீங்க அந்த பேக்கை மடியில வச்சுட்டு பண்ணணும். இதை நீங்க 3 செட் 12 to 15 ரெப்ஸ் பண்ணணும். நம்பர்களே, ஃபர்ஸ்ட் பண்ணது புஷ் டே, அதை உங்க பாடியோட ஃப்ரண்ட்டை பில்ட் பண்ணுச்சு. அடுத்து பண்ண போறது புல் டே, அது உங்க பாடியோட பேக்கை பில்ட் பண்ணும். இந்த இதுல மொத்தம் 3 எக்ஸசைஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து உங்க லேக்ஸுக்கு வீக் ஷேப் கொடுக்கும். செகண்ட் வந்து உங்க பேக்கு திக்னஸ் கொடுக்கும். அடுத்து மூணாவது வந்து உங்க ரியர் ஷோல்டர் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரெச்சர் கொண்டு வரும். இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து பாடி வெயிட் ரோஸ். ஒரு கட்டிலுக்கு இல்ல இந்த மாதிரி படுத்துக்கோங்க. உங்களோட கை ரெண்டும் டேபிளோட எட்ஜ் கொண்டு வந்து பாடியை வந்து மேல கொண்டு போங்க. அதாவது இந்த வீடியோல தெரியுற மாதிரி பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க 3 செட் 12 to 15 ரெப்ஸ் பண்ணணும். நீங்க 15 ரெப்ஸ் தான் பண்ணணும் அவசியம் இல்ல. உங்க மசிலுக்கு எப்ப பெயின் வருதோ அது வரையும் நீங்க கண்டிப்பா பண்ணணும். அப்பதான் நம்பர்களே உங்க பாடி வந்து அதுக்கு அடாப்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணும். அடுத்த எக்ஸசைஸ் நம்பர் 2 என்னன்னா சூப்பர்மேன் ஹோல்டு. சூப்பர்மேன் வந்து வானத்துல பறக்கிறத பார்த்திருப்பீங்களா, அதே மாதிரி நீங்க தரையில பறக்கணும். முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா தரையில படுங்க. அப்புறம் உங்க காலை ரெண்டும் மேல தூக்குங்க. அப்புறம் உங்க கையும் மேல தூக்குங்க. இந்த வீடியோ தர மாதிரி அப்படியே பறக்க ஆரம்பிங்க. நம்பர்களே, இது வந்து நீங்க 3 செட் 20 to 15 ரெப்ஸ் பண்ணணும். அடுத்து வந்து நம்பர் 3 ரிவர்ஸ் ஸ்னோ ஆங்கிள்ஸ். நீங்க தரையில படுங்க. உங்க தலை வந்து தரையில டச் ஆகக்கூடாது. அப்புறம் உங்க கை ரெண்டும் முன்னாடி கொண்டு போங்க. தலைக்கு நேரம் வச்சு தரையில டச் ஆகக்கூடாது. அப்படியே பின்னாடி கொண்டு வாங்க இந்த வீடியோல தெரியுற மாதிரி.
அப்படியே திருப்பி முன்னாடி கொண்டு போங்க. இது வந்து நீங்க ஸ்லோவா 3 செட் பண்ணணும். இது வந்து நீங்க டெய்லியே பண்ணிட்டு இருக்கப்ப எப்ப வந்து உங்களுக்கு பெயின் அதிகமா இருக்கோ அப்ப வந்து ஸ்டாப் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது பண்ணலாம். அப்புறம் நம்பர்கள் இப்போ வரையும் நம்ம பார்த்தது வந்து இத்தனை எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணா நம்ம அப்பர் பாடி ஃபுல்லா ஒர்க் ஆகும். ஆனா இன்னும் இருக்கு. ஆனா எல்லாம் ஈஸி தான். உங்களால முடிஞ்சா எது வேணா பண்ணலாம். இப்போ வரையும் நம்ம பார்த்தது எல்லாமே பிகினர்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரையும் பார்த்திருக்கோம். டைமண்ட் புஷ்அப், நீ புஷ்அப், புஷ் டே, புல் டே, உங்க அப்பர் பாடி ஃபுல்லா ஒர்க் ஆகிற மாதிரி பார்த்திருக்கோம். ஆனா இது மட்டும் நீங்க பண்ணா பத்தாது. நம்பர்களே எல்லா எக்ஸசைஸும் பண்றீங்க. ஆனா டயட்ல பிளான் இல்லாம விட்டீங்கன்னா உங்க மசில்ஸ் வந்து ஸ்லோ ஆகி ஜீரோ ஆயிரும். ஆல்மோஸ்ட் உங்க மசில்ஸ் வந்து வீக் ஆயிரும். ஏன்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ற டைம்ல உங்க மசிலுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டு அப்ப டார்கெட் மசில் ஃபைபர்ஸ்ல உங்க மசில்ஸ் டேமேஜ் ஆயிரும். அதாவது இந்த டேமேஜுக்கு பேரு மைக்ரோ டியர்னு சொல்லுவாங்க. இந்த டேமேஜை ரிப்பேர் பண்ண சரியான மருந்து வேணும். அதுக்கு பேரு தான் புரோட்டீன். சிமெண்ட் இல்லாம வால் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்காதோ அதே மாதிரி தான் உங்க பாடிக்கு தேவை புரோட்டீன். உங்க மசிலுக்கு நீங்க புரோட்டீன் கொடுக்கலனா உங்க மசில் வந்து க்ரோ ஆகாது. அட் த சேம் டைம் நீங்க ஒர்க் அவுட் பண்ண உங்களுக்கு எனர்ஜி வேணும்ல, அப்பதான் உங்களோட ரெப்ஸ் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் டே பை டே. அந்த எனர்ஜிக்கு தேவை தான் கார்போஹைட்ரேட்ஸ். அட் த சேம் டைம் உங்களை டெஸ்டோஸ்டெரான் அதிகரிச்சு உங்களை ஒரு ஆண்மகனா காமிக்க ஹெல்த்தி ஃபேட்ஸ் ரொம்ப அவசியம். அடுத்து நீங்க ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்றீங்கன்னா, அதாவது ஒரு 90 டேஸ் சேலஞ்ச் எடுத்து பண்றீங்கன்னா அப்ப இதுக்கெல்லாம் உங்க டயட் பிளான் நான் சொல்றேன், அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. புரோட்டீனுக்காக நீங்க சாப்பிட வேண்டிய உணவு எக்கு, தயிர், பால், பருப்புகள், பீனட்டு, சோயாஸ், பன்னீர் இதெல்லாம் சாப்பிடணும். கார்போஹைட்ரேட்ஸ்க்காண்டி நீங்க சாப்பிட வேண்டியது ரைஸ், ரொட்டி, ஓட்ஸ், பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ, ஃப்ரூட்ஸ். நிறைய மக்கள் கார்போஸ் அவாய்ட் பண்றாங்க. ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஒர்க் அவுட் பண்ற சமயத்துல கார்போஸ் எடுக்கிறது ரொம்ப அவசியம். நம்பர்களே அடுத்து ஹெல்த்தி ஃபேட்ஸ் சாப்பிடுறது கிரவுண்ட், ஆல்மண்ட்ஸ், வால்நட்ஸ், கீ இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்பர்களே காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 3 வேக வச்ச முட்டை, ஒரு தோசை இல்லைன்னா ஓட்ஸ் இதை எடுத்துக்கோங்க. அப்புறம் மதியானத்துக்கு லஞ்சுக்கு வந்து ரைஸ், பருப்பு குழம்பு இல்லைன்னா தயிர் இது எடுத்துக்கோங்க மதியானத்துக்கு. அப்புறம் ஈவினிங் வந்து கை நிறைய நட்ஸ், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் நைட்டுக்கு வந்து ரைஸ் இல்லைன்னா சப்பாத்தி இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் இது எடுத்துக்கோங்க. நம்பர்களே நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது சாப்பாடு எடுத்துக்கிறதுல அதிக கவனம் செலுத்தணும். சாப்பாட்டுல நீங்க சாப்பிடும்போது கம்மியான உணவும் சாப்பிடக்கூடாது, அதிகமான உணவும் சாப்பிடக்கூடாது, தப்பான உணவையும் சாப்பிடக்கூடாது. சோ அவ்வளவுதான் நம்பர்களே, இந்த வீடியோ முடிஞ்சு. அதே மாதிரி வீடியோ மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க. நாளைக்கு இருந்து ஒரு சேலஞ்ச் பண்ணி சேலஞ்சு குறிச்சு வச்சுக்கோங்க. 90 டேஸ் சேலஞ்சு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. நாளைக்கு இருந்து புஷ்அப் போட ஸ்டார்ட் பண்ணுங்க. எத்தனை புஷ்அப் போடுறேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இனிமே வீடியோ அடுத்தடுத்து கரெக்டா வரும். வெற்றியோட இருங்க. நன்றி நண்பர்களே. மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.